தென்காசி கோவில் செயல் அலுவலர் வந்து கோவிலுக்குள்ளே குத்தாட்டம் போடுறாங்க. அது குத்தாட்டம் போடுறதுக்கு எந்த மாதிரி இசையை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் பூஜைக்கு மேலதாளங்கள் வாசிக்க வேண்டியவர்களை கொண்டு வந்து இவங்க குத்தாட்டம் போடுறதுக்கு அவங்கள வந்து வாசிக்க வைக்கிறாங்க. இந்த செயலூர் பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்து சிவவாத்திய தேவாரம் திருவாசகம் வாசிக்க தடை செய்து ஒரு பெரிய திராவிட புரட்சியை உருவாக்கியவர்கள். இந்த அம்மையார் இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகமோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டியவங்களை கொண்டு வந்து கோவிலில் உட்கார வச்சுட்டு ஆலயங்களை இழிவுபடுத்துவது மட்டுமின்றி இந்துக்களையும் இழிவுபடுத்தி இவங்களோட குலத்தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முழு காரணம் என்ன? இந்த இந்து விரோத திமுக அரசு தான். இந்த திமுக அரசு கொடுக்குற தைரியத்தில் தான் இந்த மாதிரி செயலர்கள்லாம் வந்து தன்னிச்சையாக பயங்கரமாக ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால் இந்த அம்மையார் செய்தது வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்க முடியாத கொடுஞ்செயல். ஒரு கோவிலில் வந்து பக்தி பூர்வமான இடம் மறந்து அவங்க குத்தாட்டம் போடுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக தான் இதை பார்க்கணும். இதற்கு முழு காரணம் இந்த அலையல் அமைச்சர் சேகர் பாபுவும் இந்து ஒரு திமுக அரசாங்கம் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுமைகள் நடந்ததே கிடையாது. அதில் இந்த அம்மையாரை வந்து அதாவது தேவாரம் திருவாசகம் வாசிக்க தடை, ஆனால் இவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து கோயிலில் வந்து அதே சிவவாத்தியங்களை அந்த கோயில் பூஜைக்குரிய வாத்தியங்களை வாசிப்பது என்பது வந்து மிக கொடுமையான செயல். அதில் இந்த அம்மையாரை வந்து நான் வந்து இடமாற்றம் பண்ணுறோம், இந்த கண்துடைப்பு நாடகம்லாம் செய்யாமல் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்துக்களின் எதிர்பார்ப்பு. இதை செய்ய தவறுமையானால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை செய்ய தவறுமையானால் வரும் தேர்தலில் இதற்குரிய விலையை வந்து கண்டிப்பாக வாங்கியே தரும். வந்ததிலிருந்து கோயிலை இடித்தது பத்தாது, இந்து மதத்தை இழிவுபடுத்தினது பத்தாதுன்ட்டு இப்போ செயலூரை விட்டு வந்து உள்ள குத்தாட்டம் போட வைப்பது என்பது மிக கொடுஞ்செயலாகும்.